அவர் முந்தின ஆதாம், அவர் தோத்து போயிட்டார். பிந்தின ஆதாமாய் மனு குலத்தின் சார்பாக அவர் இந்த பூமிக்கு வந்து நம்முடைய சார்பில் எப்படி ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே மரணம் வந்துச்சோ, அப்ப மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையத்தான் கர்த்தர் நமக்கு ஏதேன் தோட்டத்துல வச்சிருந்தார். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையத்தான் ஏதேன் தோட்டத்துல வச்சிருந்தார். கஷ்டப்படாத ஒரு வாழ்க்கையத்தான் ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் வச்சிருந்தார். நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தனை பாடுபடுவேங்கிறது சாபம். சாகவே சாவா என்பது சாபம். இது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட சாபம். ஆதாம் தேவனுடைய வார்த்தை மீறினதுனால, அப்ப ஒரு மனுஷன் மீறினதுனால அவனுக்குள்ள ஒட்டுமொத்த உலகம் இருந்துச்சு. எப்படி ஒரு விதைக்குள்ள ஒரு முழு காடு அடங்கி இருக்குதோ, அதே மாதிரி ஆதாமுடைய வித்துக்குள்ளதான் நாம எல்லாரும் இருந்தோம். அந்த வித்து கரைபட்டதுனால பிறக்கிற எல்லாமே என்னாச்சு? ஆமா, மரம் நல்லதென்று சொன்னால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்று சொன்னால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள் சொன்னார். அப்போ அந்த மரம், ஆதாம்ங்கிற மரம் கெட்டு போயிருச்சு. அது கொடுக்கக்கூடிய எல்லா கனிகளும் நாம் அவனுடைய கர்ப்பத்தின் கனிகளா பிறந்தோம். அப்ப அவனுக்குள் இருக்கிற அத்தனையும் நமக்குள்ள டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. வியாதி வந்துச்சா? வந்துச்சு. துக்கம் வந்துச்சா? வந்துச்சு. கவலை வந்துச்சா? வந்துச்சு. வேதனை வந்துச்சா? ஆதாமுக்கு வந்துச்சு. ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் வரல. ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே வந்த உடனே, அவன் தேவனுடைய வார்த்தையை மீறின உடனே அவனுக்குள் மரணம் வந்தது. அப்ப இந்த மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு தான் இயேசு வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு தான் இயேசு வந்தார். தரித்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்காகத்தான். அப்போ முதல் ஆதாம் செஞ்ச தப்பு நமக்கும் எல்லாமே என்ன பண்ணிச்சு? இது எல்லாத்தையும் கொண்டு வந்துருச்சு. இரண்டாம் ஆதாயம் இருக்கிற இயேசு இதை எல்லாத்தையும் தன்மேல் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் மீறினதுனால மரணம் வந்ததுனால, அந்த ஒரு மனுஷனுக்கு பதிலா இயேசு இரண்டாம் ஆதாமா வந்து, கடைசி ஆதாமா வந்து, அவர் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு, அல்லேலூயா, ஜீவனை நமக்கு தந்துட்டு போனாரு. இப்ப நாம ஆதாமுடைய வித்து அல்ல, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் வித்து. ஒவ்வொரு பரிசுத்தவான்களை ஆண்டவர்னு பொண்ணாரு பிடிச்சு இப்படித்தான் வரக்கூடிய சந்ததியை ஆசீர்வதிக்க போற, இதுக்கு மேல ஆசீர்வதிக்க போற. இவங்களெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா வச்சாரா. வசனம் சொல்லுது ரோமர் 4:17 ஆபிரகாம் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா. சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ரா, ஆனா ஃபுல் பிளஸிங் இல்ல. ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட பிளஸிங்கே ஃபுல் கிடையாது, அது கிறிஸ்துவுல தான் ஃபுல்ஃபில் ஆகுது. கொஞ்சம் டேஸ்ட் பண்ற கொடுக்குறாங்க இல்லையா பிரியாணியில, ஆபிரகாம் கொஞ்சம் கொடுத்தாரு, டேஸ்ட் பண்ணுப்பா அப்படின்னு. இல்லையா, ஒட்டுமொத்த பிரியாணி நம்மளுக்கு தான்.